நகை விஷயத்துல எஸ்கேப் ஆன மாதிரி இந்த தடவை உத்தமனை எஸ்கேப் ஆக விடாம எல்லா பக்கமும் லாக் பண்ணியாச்சு. இதையும் மீறி அந்த ஆளு எஸ்கேப் ஆக வேற என்னெல்லாம் யோசிப்பான்? துப்பறியும் துர்கா, திரும்பவும் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க போல. அடுத்த பல்பு அவங்க ரெடி ஆயிட்டீங்களா? இல்ல திரும்பவும் தாத்தா கிட்ட டைம் கேட்டீங்களே, அதுக்காக தானே இப்படி குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு. நகை மேட்டர்ல நீ மெயில் தட்டும் போது நான் என்ன சொன்னேன்? உத்தம உஷார் பேர் வழி அவன் எப்படியும் எஸ்கேப் ஆடுவான்னு நான் சொன்னேனா இல்லையா? நான் சொன்னதானே நடந்துச்சு. ஏன் நாங்க மட்டும்தான் பல்பு வாங்கினோமா? சார் லைவ் டெலிகாஸ்ட்ல பெருசா பல்பு வாங்குனீங்களே, மறந்துருச்சா? ஞாபகம் இருக்கு ஒத்துக்கிறேன். ஆனா அவன் உஷார் பார்ட்டி மூல பலத்தாலலாம் அவனை சாய்க்கவே முடியாது. அவனுங்கெல்லாம் யார் விட்டு தான் சரி. இப்போ மட்டும் தாத்தா சரின்னு சொல்லட்டும், நான் கத்தி முனையிலே அவனை உண்மையை கக்க வைக்கிறேன். தாத்தா ஒரு பக்கம் கட்டையை கொடுக்குறாருன்னா நீ ஒரு பக்கம் போலீஸை கூட்டு வந்து நிற்கிற. நிஜமா சொல்றேன், அன்னைக்கு மட்டும் நீ அந்த கார் வேணனை கூட்டிட்டு வராம இருந்திருந்த, இப்போ கோயில் நிர்வாகம் நம்ம கைக்கு வந்திருக்கும். கத்திய காட்டின அந்த செகண்ட் வேணா பயந்து போய் பதவியை விட்டு கொடுக்கறேன்னு சொல்லிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரை மாத்தி பேச மாட்டாருன்னு உனக்கு தெரியுமா? ஏய், லைட்டா ஒரு கோடு போட்டு விட்டேன்னு வையே, அவன் எப்ப வேணா என்ன வேணா பண்ணுவான்னு ஒரு பயம் வரும்ல. இத பாரு, கத்திய தூக்குறதெல்லாம் எதுக்குமே தீர்வா இருக்காது. அத முதல்ல புரிஞ்சுக்க. ஆஹா, அப்ப மேடம் எதுக்கு கத்தி எல்லாம் தூக்குனீங்க? நீங்க அதை காட்டி தானே காரியத்தை சாச்சிங்க. அதை செஞ்சுட்டு தானே இந்த வீட்டுக்குள்ள இருக்க. நீ எல்லாம் அதை பத்தி பேசலாமா? நான் கத்திய காட்டினது என்னோட தற்காப்புக்காக ஒரு பொண்ணு கத்திய கையில எடுக்கலாம், தெரியும்ல? அதுக்கு சட்டத்திலேயே இடம் இருக்கு. இருக்கு எடுக்கலாம். நீ ஆனா தற்கொலை பண்ணிக்கிறேன்னு தானே சொன்ன. அதுவும் ஒரு வகையில காப்பாத்திக்கிறது தானே. நாளைக்கு தானே அம்மனுக்கு பூச்சாட்டு. அம்மனுக்கு பூச்சாட்டுறதுக்கு முன்னாடி கோயில் நிர்வாக பதவியில இருந்து அந்த உத்தமனை ஊர் ஜனங்களே நீக்கிற மாதிரி நான் பண்ணுவேன். முதல் மரியாதையையும் நம்ம வீட்டுக்கு நான் வாங்கி கொடுப்பேன். இந்த முறை மிஸ்ஸே ஆகாது. மிஸ் ஆகாது, அதையும் பாப்போம். என்ன நக்கலா இருக்கா? ஐயோ, நக்கலா? வீரமங்கையும் முன்கூட்டியே நக்கல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களே, ஞாபகம் இருக்கு. நாளைக்கு பூச்சாட்டு முடிகிறப்போ நான் பேசிக்கிறேன் வீரமங்கை.